தொலைய மாட்டேங்குதுன்னு நம்ம நினைக்க வச்சிருக்கேன். நினைக்க வச்சிட்டா இல்லையா? அள்ளி சாப்பிட்டா ஒரு பொழுதுக்கு வேலை செய்ய முடியும். அந்த அளவுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய, ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான தரமான உணவு. ஒவ்வொரு உணவின் மீது ஒரு பொய் கதை கட்டுன மாதிரி, கரும்பு சக்கரை கருப்பா இருக்கிறதால உடம்புக்கு நல்லது இல்ல, வெள்ளை சக்கரை தான் நல்லதுன்னு சொல்லி விஷத்தை கொண்டு நம்ம உடம்புல திணிச்சு நம்ம சக்கரை நோயாளி ஆக்கின மாதிரி, கடல் எண்ணெய் சாப்பிடாத, கொழுப்பு சத்து அதிகம், ஹார்ட் அட்டாக் வந்துரு, சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன்னு சொல்லி இந்த போலி டாக்டர்களை எல்லாம் விட்டு அறிக்கையை கொடுக்க வச்சு அதையெல்லாம் பேப்பர்ல போட வச்சு நம்ம மல்லாட்டுக்கு இருக்கிற விலையை குறைச்சு விட்டு அதை குறைச்ச விலைக்கு வாங்கி அவன் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றான். குறைச்ச விலைக்கு வாங்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றான். நமக்கு சாப்பிடறதுக்கு எங்க போறது? 140 கோடி மக்கள், என்ன எல்லா பணத்தையும் சேர்த்து ஆகணும். அப்ப என்ன பண்றான்? இந்தோனேசியா மலேசியாவில இருந்து பாமாயில் இறக்குமதி, உக்ரைன்ல இருந்து கஜகஸ்தான்ல இருந்து சூரியகாந்தி எண்ணெய் இறக்குமதி. எங்க போகுது பாருங்க. இது விவசாய நாடு, விவசாயிகள் நாடு. இங்க மல்லாட்டை உற்பத்தி பண்றோம், தேங்காய் உற்பத்தி பண்றோம், நல்லெண்ணெய் உற்பத்தி பண்றோம், கடுகெண்ணெய் உற்பத்தி பண்றோம். இதுக்கெல்லாம் விலை கொடுக்கல, கொள்முதல் கொடுக்கல. ஆனா என்ன பண்றான்? சூரியகாந்தி எண்ணெய் இறக்குமதி, வெளிநாட்டுல இருந்து இந்தோனேசியா மலேசியா இருந்து பாமாயில் இறக்குமதி. இறக்குமதி பண்ணதோட விட்டானவன் அடுத்த கட்டத்துக்கு போறான். இங்க விலை கிடைக்கல மல்லாட்ட விவசாயம், தேங்காய் விவசாயம் அழுதுட்டு இருக்கிறான். ஆனா என்ன பண்றானா மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் வெளிநாட்டுல இருந்து இந்தோனேசியா மலேசியாவில இருந்து 1 லிட்டர் பாம் ஆயில 100 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணி 25 ரூபாய்க்கு ரேஷன் கடையில கொடுக்குறான். 100 ரூபாய் எங்க, 25 ரூபாய் எங்க, இடையில 75 ரூபாய். எப்படி? நம்ம கட்டுற வரி பணத்துல இருந்து மலேசிய இந்தோனேசிய விவசாயிக்கு 1 லிட்டருக்கு 75 ரூபாய் மானியம் யாரு கொடுக்கறான்? மலேசிய இந்தோனேசிய விவசாயி. யாரு கொடுக்கறா? தமிழ்நாட்டு அரசாங்கம் கொடுக்குது. இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சிக்காரரும் கொடுத்துட்டு தான் இருக்கிறான். இதை யாராச்சும் சட்டமன்றத்தில் பேசியிருக்கானா?